ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து நம்ம எப்போதும் ஜென்ரலாக ஒரே மாதிரி ஸ்டைலில் தாங்க பண்ணுவோம். பன்னீர் கிரேவி, பன்னீர் மசாலா அது மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி, பூரி இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பன்னீர் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோங்க. இந்த பன்னீர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பன்னீர் வந்து ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் பன்னீர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் விட்டு நல்லா லைட்டாக, ரொம்ப நேரம் இல்லை, லைட்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். லைட்டாக 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அந்த பன்னீரோட பச்சை வாசம் போகிறதுக்காக வேண்டி போட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சில பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலாவை அரைச்சிக்க போகிறோம். நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 பெரிய வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி வந்து நல்லா ஒரு 2 துண்டு பெரிய துண்டு எடுத்துகிட்டு நல்லா குட்டி பீஸஸாக கட் பண்ணிவிட்டு, பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு பற்களை சேர்த்துக்கலாங்க. சேர்ந்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 3 பச்சை மிளகா. இது நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம், ஆனால் வந்து பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 3 தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து லைட்டாக தக்காளியும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த ரெசிபி வந்து நம்ம அழகாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக அந்த ரெசிபி வந்து இருக்குங்க. நம்ம வந்து சப்பாத்தி, பூரி நல்லா வெரைட்டி ரைஸோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து புதினா வந்து நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எல்லாமே எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பச்சையாகவே எடுத்துக்கலாம். அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு தக்காளியோடு நம்ம எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சுட்டு இப்போ இதில் புதினாவையும் கொத்தமல்லியும் இதிலே சேர்த்துக்கலாங்க. புதினா கொத்தமல்லி நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா தயிர் வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கூட தாராளமாக நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா இதிலே வந்து அரைச்சிக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட்டை வந்து ஒரு 4 துண்டு. நம்ம அதில் பட்டை, கிராம்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, அதனால் பட்டை, கிராம்பு இதில் வந்து சேர்க்குறோம். ஏலக்காய் 3 ஏலக்காய், பட்டை 4 துண்டு, கிராம்பு வந்து ஒரு 4, ஏலக்காய் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. லைட்டாக எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பிரியாணி இலை ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துகிட்டு நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, புதினா கொத்தமல்லி பேஸ்ட், அதையும் வந்து இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்பு இருந்தாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு அல்லது கிரேவியாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. அதனால் நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கோ அல்லது 1/2 கிளாஸ் அளவுக்கோ தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். நல்லா லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா நம்ம வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் காரம் வந்து கம்மியாக வேணும்னா இன்னும் கூட தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை கூட வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு லைட்டாக ஒரு கொதி வரும். அது கொதி வர வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம டக்குன்னு குயிக்காகவும் இந்த ரெசிபி பண்ணிடலாங்க. கலர் பாருங்கள், நல்லா இப்போ சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இல்லையா. ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோன்னே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா அதே போல் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அல்லது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் வேணும்னா, இல்லைன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பன்னீரை வந்து நான் சேர்த்துட்டேன். பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அங்கங்கே நல்லா லைட்டாக கொஞ்சம் ஆயிலில் தான் லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதையும் இதோடய சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே சேர்க்கல, ஏன்னா புதினா நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாமே அதிலே அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இது நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதேமாதிரி பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஸோ நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இனிமேல் வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி அல்லது இட்லி, தோசைக்கு கூட இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். நல்லா பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தோடனே நல்லா மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம், ரொம்ப தண்ணி சேர்க்கலை. அதனால் இன்னும் நல்லா இந்த மசாலாவுக்கு வரும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக கொஞ்சம் தளர்வாக வேணும்னா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இதோட நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் நிறைய சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நல்லா ஹெல்த்தியான முறையில் செய்கிற ரெசிபிஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.